சட்டசபையில சரிசமமான வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. எப்படி பாட்டாளி மக்கள் சட்டமன்ற கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட போறாங்க, என்ன பிரச்சனைகள் முன்வைக்கிறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைகளை முன்னெடுத்து தான் எங்களுடைய சட்டமன்ற பேச்சுகள் இருக்க போது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கு பேசும்பொழுது அதை தான் சொன்னேன். தொழில் வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே போல கல்வி மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், போதை ஒழிப்பு மது ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போன்ற இத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பற்றி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறது. அதை பற்றி தான் எங்களுடைய நிலைப்பாடும் இருக்கும். அதை பற்றி தான் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். ரொம்ப நாகரிகமான அதே சமயம் நடுநிலைமையான ஒரு சட்டமன்றம் நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நம்மளுடைய அவைத்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனுபவம் மிக்க சமூக நீதி பற்றாளர். அவருடைய தலைமையின் கீழ் அவைத்தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன், மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவருடைய தலைமையின் கீழ் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் மிக்க நடுநிலைமையான நாகரிகமான சட்டமன்றமாக இது நிகழும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட சட்டமன்றமாக தான் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைய நாள் இருந்திருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம், முதலமைச்சர்கள், தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய தாத்தா அவர்கள்லாம் இங்க எத்தனையோ முறை சட்டமன்றத்தில் பேசி நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழி நாங்கள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இதை நாங்கள் முன்னெடுத்து சொல்லுவோம். டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் எங்களுடைய வழிகாட்டு. 717 கொலை அப்படின்னு மூடி இருக்காங்க டாஸ்மாக்ல. இது பூரண மதுவிலக்கு நோக்கி போகும், இந்த அரசு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பூரண மதுவிலக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. படிப்படியாக என்று சொல்லி இப்பொழுது முதல் கட்டமாக 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறாங்க. 717 மதுக்கடைகளை மூடினால் கண்டிப்பாக அதே போல 3 மடங்கு சந்துக்கடைகள் திறக்கப்படுகிறது. நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம். எத்தனையோ போராட்டங்களை பாட்டாளி மக்கள் நடத்தி, எத்தனையோ எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மதுக்கடைகளை இழுத்து மூடிவிட்டு அதற்காக சிறைவாசம் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கடைகள் மறுபடி திறக்கப்படுவதையும், அப்படி மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு 4 மடங்கு மறுபடி சந்து கடைகள் திறக்கப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். அப்படி மட்டும் அது நடந்துவிடக்கூடாது. இது வெறும் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக 717 கடைகளும் மூடப்படுகிறதா, அதை சுற்றி மற்ற கடைகள் திறக்காமல் இருக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். படிப்படியாக என்பதை வெகு விரைவில் அமல்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். முதலமைச்சருக்கு சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டுகள் எல்லா நாளுமே எல்லாருமே வாழ்க்கையில் சவால் தான். உங்களுக்கும் சவால், எங்களுக்கும் சவால், எல்லாருக்குமே சவால் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முதலமைச்சருக்கு சவால்கள் இருக்கும். நன்றி.